ஊருக்கு 4 கிறுக்கு இங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு சைனா ஒன்றும் விதிவிலக்கு கிடையாது. நம்ம சேனல் பார்க்குற நிறைய பேருக்கு தெரியும், நம்ம சைனாவை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கோம். பாசிட்டிவ் இருந்தால் நெகட்டிவ்னு ஒன்று இருக்கும் தெரியுமா? அந்த நெகட்டிவான விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்கள் வீடு தேடும் படலத்தில் இருந்துட்டு இருக்கும் போது சைனாவை பொறுத்தவரை ஏஜென்சி மூலியமாக தான் நம்ம வீடு வந்து ரெண்டுக்கு பிடிக்க முடியும். அவங்க ஒரு நாளைக்கு எப்படி ஒரு 7-8 வீடாவது காட்டுவாங்க. அப்படி 5 வீடெல்லாம் பார்த்துட்டு ஒரு வீட்டுல இருந்து கீழே இறங்கி வரும்போது ஒரு பாட்டியம்மா அங்கே நின்றாங்க. லபோதிபோன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. யாரடா இவங்க திட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க பக்கத்துல போய் பார்த்தா அவங்க திட்டினதை எங்களை அந்தம்மா திட்டினதை பார்த்துட்டு ஏஜென்சிலேருந்து வந்தவங்க எங்க கிட்ட சாரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி சாரி கேட்கற அளவுக்கு அந்த அம்மா என்ன திட்டினாங்க தானே பாக்குறீங்க. எல்லாம் யார் இந்த கம்யூனிட்டிக்குள்ள அலோ பண்ணது, இவங்களுக்குலாம் வந்து யார் ரெண்ட் கொடுக்குறது, இந்த சைனீஸ்காரங்களுக்குலாம் அறிவு இல்லையா என்ன, சைனீஸ்காரங்களுக்கு ரெண்ட் கொடுக்கணும், இந்த ஃபாரினர்ஸ்லாம் ஏன் ரெண்ட் கொடுக்குறதுக்கு இங்க பாக்குறதுலாம் அலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பாட்டுக்கு வந்து 7 ஜென்மத்து பார்க்க என்னமோ ஃபாரினர்ஸ் கிட்ட இருக்கிற மாதிரி பயங்கரமா காரசாரமா திட்டினாங்க. ஏஜென்சி பொண்ணு எங்க கிட்ட மனசுல எதுவும் வச்சுக்கிறாதீங்க. இன்னுமே சைனால நிறைய வயசானவங்களுக்கு ஃபாரினர்ஸை கண்டாலே பிடிக்காது. அதுல ஒரு அம்மா தான் போல இந்த அம்மா. பட் யங்ஸ்டர்ஸ்லாம் நாங்க அப்படி கிடையாது. யாதும் ஊரே யாவலும் கேளேன்னு சொல்லிட்டு நாங்க இருப்போம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.